ஹாய் பிரதர்ஸ், என்னோட என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஐபிஎல் 2026 மேட்ச் நம்பர் 55 பஞ்சாப் கிங்ஸ் டிசி மேட்ச் எங்கே நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த சீசனில் ஃபர்ஸ்ட் மேட்ச் தரம்சாலாவில் மேட்ச் நடக்குது. அது இந்த மேட்ச் தான். ஸோ இந்த மேட்ச்சை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் இருக்குது. ஸோ ரெண்டு டீமுமே தொடர் தோல்வியில் இருக்காங்க. பஞ்சாப் கிங்ஸ் மேலே டாப் 4ல் இருந்தாலும் கீழே இப்போ ஜிடி வந்து டாப் 2க்கு ஜம்ப் ஆகிட்டாங்க. ஸோ கீழே இருக்கக்கூடிய டீம்ஸ் இப்போ சிஎஸ்கேவும் பயங்கரமாக ப்ளே பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ கீழே இருக்க டீம்லாம் நான் சொல்லியிருந்த மாதிரி மேலே வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இவங்களுக்குமே ப்ரெஷர்ன்றது ஆகும். டிசி வந்து இன்னுமே கீழே போயிட்டாங்க. ஸோ பஞ்சாப் கிங்ஸ் வந்து மூணு மேட்ச் வந்து தொடர் தோல்வி அடைஞ்சிருக்காங்க. தரம்சாலாவுக்கு மேட்ச் வந்திருக்கு. ஸோ இதை யூஸ் பண்ணி வின் பண்ண பார்ப்பாங்களா இதுலேருந்துன்றது தான் அவங்களுடைய இதாக இருக்குது. டிசியுமே ரொம்ப சொதப்பலான ஒரு ஆட்டமாக தான் ஆடிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மேட்ச்க்கான மேட்ச் ப்ரிவியூ அனலைஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லா டீட்டெயில்ஸுமே நம்ம வீடியோவில் இருக்குது. நம்ம டெலிகிராம் சேனலையும் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. அங்கே என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு என்னென்ன யூஸ்ஃபுல்லாக இருக்கோ எல்லாமே நான் வந்து அப்டேட் பண்ணிடுவேன். லாஸ்ட் மினிட்ல இருக்கட்டும், ஸோ அந்த பிச் ரிப்போர்ட்டு, பேட்டில்ஸ், இன்னுமே எக்ஸ்ட்ராவாக எதை இனி பேட்டில்ஸ் கிடைக்குதோ எல்லாத்தையுமே அப்டேட் பண்ணிடுவேன். ஸோ அதை வந்து நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணி வச்சுக்கணும். வீடியோ லைக் பண்ணிட்டு பாருங்கள். பக்கத்தில் ஹை பாயிண்ட்ஸ் இருந்தால் ஹைப்பையுமே கொடுத்துருங்க. அது நம்ம வீடியோவை இன்னும் கொஞ்சம் ரீச்சுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ லைக் அண்ட் ஹைப் கொடுத்துருங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். வெல்கம் டு வென்யூ அண்ட் பிச் ரிப்போர்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். மேட்ச் தரம்சாலாவில் மேட்ச் நடக்குது. ட்ரூ பவுன்ஸு, அதுக்கப்புறம் வந்து ட்ரூ பேஸ் இருக்கும். ஸோ பவுண்டரி டைமென்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் சின்ன கிரவுண்ட்லாம் கிடையாது. ஓரளவுக்கு ஸ்டாண்டர்டான டைமென்ஷன்ஸ் இருக்கும். ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஸ்கோரை பொறுத்த வரைக்கும் 185-200. டியூ ஃபேக்டர் வந்து எக்ஸ்ட்ரீமாக எதிர்பார்க்க முடியும். பேசர்ஸ் வந்து விக்கெட்ஸ் வந்து 70% விக்கெட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஸ்பின்னர்ஸ் வந்து பெருசாக வந்து கான்ட்ரிபியூட் பண்ண கிடையாது, எடுக்கலைன்னு நினைக்கிறேன். ஸோ 30% விக்கெட்ஸ் மட்டுமே வந்து வாங்கியிருக்காங்க. கீ ஃபேக்டரை பொறுத்த வரைக்கும் கோல்டு ஏர் இருக்கனால ஏர்லியராக வந்து உங்களுக்கு ஸ்விங் கிடைக்கும். ஸோ ஸ்விங் பண்ணக்கூடிய பவுலர்ஸ், டிவேட் பண்ணக்கூடிய பவுலர்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணுறது இருக்கும். ஐடியல் ஸ்ட்ராட்டஜியை பொறுத்த வரைக்கும் பவுல் ஃபர்ஸ்ட் பண்ணிவிட்டு சேஸ் பண்ணுறது தான் இதோட ஐடியல் ஸ்ட்ராட்டஜி. ஸோ குறிப்பாக பார்க்குறப்போ உங்களுக்கு லிட்டரலி பார்க்குறப்போ உங்களுக்கு பேட்டர் பேரடைஸ் தான். ஸோ பவுலர்ஸ்க்கு வந்து சேலஞ்சுன்றது இருக்கும். நம்ம சொல்லி இந்த மாதிரி ஒரு ஸ்விங் பண்ணக்கூடிய பவுலர்ஸ்க்கு ஹெல்ப்ன்றது இருக்கும். ஏர்லியராக கொஞ்சம் ஸ்விங்குன்றதுமே இருக்கும் டியூ டு அந்த ஏர் கண்டிஷன்ஸு. ஸோ லாஸ்ட்டில் வரக்கூடிய பிச்சில் போட்டு எந்த மாதிரி பிச்சு இது, போன வருஷம் அந்த பிச்சில் எந்த கேம் விளாண்டாங்க, அந்த கேம் எப்படி இருந்துச்சு எல்லாமே வந்து நாளைக்கு வந்துடும். நான் வந்து டெலிகிராமில் வந்து அப்டேட் பண்ணிட்டேன். நீங்கள் அங்கே பார்த்துக்க முடியும். மறக்காமல் ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. பஞ்சாப் கிங்ஸோட பிளேயிங்கில் வந்து பார்த்துலாம். பிரியன் சரியா, பிரபீன் சிங், கூப்பர் கோனலி, ஸ்ரேயாஸ் ஐயர், மார்க்கோஸ் ஸ்டைனிஸ், சூர்யான்ஸ் கெஸ்ஸே, அதுக்கப்புறம் வந்து சசாங் சிங், மார்க்கோ யான்சன், வைசாக் விஜயகுமார், ராக்கி ஃபர்கூல்சன், அசதீப் சிங், யுஸ்வேந்திர சகர். இதுதான் அவங்களுடைய லைனாக பெஸ்ட் லெவனாக வச்சு ப்ளே பண்ணிகிட்ருக்காங்க. கேஎல் ராகுல், பத்துன் நிஷாங்கா, நிதிஷ் ராணா, கிறிஸ்டியன் ஷாப்ஸ், அக்ஷர் பட்டேல், சமீர் ரிஸ்வி, அஸ்டோ சர்மா, விப்ராஜ் நிகம், மிச்சல் ஸ்டார்க், லுங்கிங்கிடி, முகேஷ் குமார் அல்லது வந்து நட்ராஜன், அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா குல்தீப் யாதவ். இதுதான் அவங்களுடைய 11. ஸோ இந்த டீமோட 11 பற்றி நம்ம பெருசாக பேசிக்க முடியாது. ஏன்னா மாற்றிடுவாங்கன்னு நினைக்கிறேன். இன்னும் சில சேஞ்சஸ் வந்து பார்க்க முடியும் இந்த மேட்ச் வந்து. ஏன்னா தொடர் தோல்வியில் இருக்காங்க. ஸோ பஞ்சாப் கிங்ஸை பொறுத்த வரைக்கும் இதுதான் அவங்களுடைய பெஸ்ட் 11. தோத்தாலும் ஜெயிச்சாலும் இந்த டீம் வச்சு ப்ளே பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஏதாவது 1-2 மாற்றங்கள் வரலாம். ஏன்னா போன மேட்ச்சுக்கு முந்தின மேட்ச் சசாங் சிங்கை உட்கார வச்சுருந்தாங்க. ஸோ சூர்யான்ஸை ட்ரை பண்ணாங்க. சூர்யான்ஸ் வந்து கிளிக் ஆகிட்டார். ஸோ அதனால் வந்து அவரை வச்சுட்டு இன்னும் ஒரு சில மாற்றங்கள் பண்ணி சசாங் சிங்கை உள்ளே கொண்டு வந்தாங்க. இல்லாட்டி வந்து நேகல் வதேராவை மறுபடியும் எடுத்துகிட்டு வரதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குது. ஸோ இந்த 1-2 சேஞ்சஸ் மட்டும் நடக்கும். மற்றபடி பெரிய சேஞ்சஸ் எதுவும் நடக்காது. டிசியை பொறுத்த வரைக்கும் அப்படி சொல்ல முடியாது. ஸோ கேஎல் ராகுல், அக்ஷர் பட்டேல், கிறிஸ்டியன் ஸ்டப்ஸு, மிச்சல் ஸ்டார்க்கு, லுங்கிங்கிடி இவங்கெல்லாம் வந்து எப்போயுமே இருக்கக்கூடிய பிளேயர்ஸ். மற்ற பிளேயர்ஸ் வந்து மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. டீம் ஃபார்ம் அண்ட் மவுண்டம்ன்றதை பார்த்துலாம். டீம் ஃபார்ம் அண்ட் மவுண்டம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பஞ்சாப் கிங்ஸ் வந்து தொடர்ந்து வந்து ஒரு 6 மேட்ச் ஜெயிச்சாங்க. ஃபஸ்ட்டு 6 மேட்ச், அதுக்கப்புறம் நடந்த 3 மேட்ச்சுமே தோற்றுருக்காங்க. டிசியை பொறுத்த வரைக்கும் அதிக லெவலில் தோற்று தான் போயிருக்காங்க. உங்கள் டீம் பெஸ்ட் 11 செட் பண்ண முடியாமல் திணறிட்டு இருக்காங்க டிசி. அது வந்து ஒரு பெரிய மைனஸாக இருந்துகிட்ருக்கு. டீம் ஃபார்ம் அண்ட் மவுண்டம் பொறுத்த வரைக்கும் பஞ்சாப் கிங்ஸுக்கு ஒரு ஃபேவரபிலிட்டி இருக்குது. ஏன்னா தரம்சாலா தான் அவங்களுடைய செகண்ட் ஹோம் கிரவுண்டு. ஸோ போன வருஷம் இங்கே மேட்ச்லாம் நடந்துச்சு. அதுக்கப்புறம் இடையில சில பிரச்சனைகள்னால சில மேட்ச் வந்து ஒரு மேட்ச் வந்து கேன்சல்லாம் பண்ணாங்க. எல்லாத்துக்குமே அது ஞாபகம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு இதெல்லாம் இருந்திருக்கு இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும். ஸோ ஸ்ட்ரென்த்தை பார்த்துலாம். பஞ்சாப் கிங்ஸோட ஸ்ட்ரென்த்தை பொறுத்த வரைக்கும் அசதீப் சிங்கும் லாக்கி ஃபர்கூசனும் டிசி கிங்ஸை நல்லா ஆவரேஜ் இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து வீக்னஸை பொறுத்த வரைக்கும் குல்தீப் யாதவ் கிட்ட நிறைய பேட்டில்ஸ் இருக்குது. பஞ்சாப் கிங்ஸ் எகேன்ஸ்டாக குல்தீப் யாதவ் நல்லா பண்ணியிருக்காரு. இந்த சீசன் குல்தீப்புக்கு யாதவுக்கு வந்து பெருசாக போக கிடையாது. பட் குறிப்பாக ஹெட் டு ஹெட் ஸ்டாட்ஸை பொறுத்த வரைக்கும் பஞ்சாப் கிங்ஸ் எகேன்ஸ்டாக வந்து நல்லா பண்ணியிருக்காரு. ஸோ மிடில் ஆர்டர்ஸ் ஹிட்டர்ஸ்லாம் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. டெல்லி கேபிட்டல்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய ஸ்ட்ரென்த்துன்னு பார்த்தோம் அப்படின்னா கேஎல் ராகுல், கிறிஸ்டியன் ஸ்டப்ஸு, குல்தீப் யாதவ் 3 பேருமே ஸ்ட்ரென்த்தாக இருப்பாங்க. வீக்னஸை பொறுத்த வரைக்கும் டெத்தில் இவங்க பஞ்சாப் கிங்ஸோட ஹிட்டிங்கை வந்து சமாளிக்க முடியாது. எந்த டீம்னாலையும் சமாளிக்க முடியாது. ஸோ கொஞ்சம் நல்லா ஒரு பேட்டிங் விக்கெட்டாக இருக்குது அப்படின்னா மிச்சல் ஷாக்காக இருக்கட்டும், லுங்கிங்கிடியாக இருக்கட்டும், யாராக இருந்தாலுமே டெத்தில் வந்து அதிகமாக அடி வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும்.
அதுதான் அவங்களுடைய வீக்னஸாக இருந்துகிட்ருக்கு. குறிப்பாக லுங்கிகளோட ஸ்லோவர் ஒன்ஸ்லாம் கண்டிப்பாக வந்து கணிச்சிடுறாங்க இப்போலாம். ஒரு ஸ்டார்டிங்கில் நல்லா எடுத்துகிட்டு இருந்துச்சு, அதுக்கப்புறம் வந்து அதை வந்து பிளான் பண்ணிட்டு வந்துட்டாங்க. இப்போ நம்ம பிளேயர் ஸ்டாட்ஸ்ன்றதை பார்த்துடலாம். டாப் 5 பிளேயர்ஸ் யாருக்கு அதிகபட்ச ஸ்டாட்ஸ் இருக்குது அப்படின்னா ஸ்ரேயாஸ் ஐயர், கேஎல் ராகுல், அர்ஷதீப் சிங், கூப்பர் கோனரோட ஹெட் டு ஹெட் ஸ்டாட்ஸு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா போன மேட்ச் வந்து டிசிக்கு ரிவர்ஸ் ஃபிக்ஸரில் நல்லாவே ஆடிருக்காரு. அதனால் ஆவரேஜ் வந்து எக்கச்சக்கமாக இருக்குது. போன மேட்சுமே அவர் தான் போராடி 100 அடித்தார். ஆனால் தோத்துட்டாங்க. ஆனால் அவருடைய இண்டிவிஜுவல் பர்ஃபார்மன்ஸ் செம்மையாக இருந்திருக்கு. குல்தீப் யாதவ் இந்த 5 பேருமே வந்து அதிகபட்ச ஸ்டாட்ஸ் இருக்காங்க. இப்போ பஞ்சாப் கிங்ஸை பொறுத்த வரைக்கும் ஸ்ரேயாஸ் ஐயரோட ஸ்டாட்ஸ் வந்து 67 டிசி எகென்ஸ்டா, தரம்சாலாவில் 45. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா பிரியன் சாரியாவோடது 43 டிசி எகென்ஸ்டா 38, பிரப்சுவன் சிங் 45, 42, கூப்பர் குன்னே 53, இப்போதைய டெபியூட்டு இங்கே தரம்சாலாவில், மார்க்கஸ் ஸ்டோயினிஸ் 34, 31, இஷாந்த் சிங் 28, 24, சூர்யான்ஷ் கெச்சே 15, 18, மார்க்கோ யான்சன் 1.2, 0.9. ஸோ அதிகபட்ச விக்கெட் ஆவரேஜ்ன்றது உங்களுக்கு அர்ஷதீப் சிங்க்கும் லாக்கி ஃபெர்குசனுமே 2 பேருமே வச்சுருக்காங்க. மூணாவதாக உங்களுக்கு யுஸ்வேந்தர் சகல் 3 பேருக்குமே நல்ல விக்கெட் ஆவரேஜ் இருக்குது பஞ்சாப் கிங்ஸ் தரப்பில். இங்கே வந்து பார்க்குறப்போ உங்களுக்கு கேஎல் ராகுலோட ஆவரேஜ் 52, 48. உங்கள் நிஷாங்காவுக்கு வந்து தரம்சாலாவில் ஸ்டாட்ஸ்ன்றது இருக்காது, அவர் டெபியூட்டு. ஸோ அதனால் வந்துட்டு நிதிஷ் ராணா 34, 31, கிறிஸ்டியன் ஜேம்ஸ் 42, 33, அக்சர் பட்டேல் 28, 1.2 விக்கெட் ஆவரேஜ் இந்த தரம்சாலா ஸ்டேடியமில். சமீர் ரிஸ்வி 22, 20, அதுக்கப்புறம் அஷ்டோக் சர்மா 32, 29. விக்கெட் ஆவரேஜ் அதிகமாக வச்சுருக்கக்கூடிய பிளேயர்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா மிச்சல் ஸ்டாருக்கு ஒரு 1.5 விக்கெட் ஆவரேஜ் வச்சுருக்காரு பஞ்சாப் கிங்ஸ் அகேன்ஸ்டா. லுங்கிங்கிடையுமே அதே தான். கிரவுண்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1 விக்கெட் ஆவரேஜ் வச்சுருக்காரு. குல்தீப் யாதவ் தான் இருக்கிறதுலே அதிகமான ஸ்டாட்ஸு டிசிக்குன்றது இருக்குது. 1.7 விக்கெட் ஆவரேஜ், 1.5 விக்கெட் ஆவரேஜ்ன்றது இருக்குது. ஸோ இதுதான் வந்து பிளேயர்ஸ்க்கான ஸ்டாட்ஸு. டாப் 5 பிளேயர்ஸ் நம்ம பார்த்தாச்சு. ஸோ இவங்க 5 பேருமே அதிகபட்ச ஸ்டாட்ஸ் வச்சுருக்காங்க. அதே மாதிரி குறிப்பாக எந்தெந்த பவுலர்ஸ்க்கு வந்து அதிகமான விக்கெட் ஆவரேஜ் இருக்குன்றதே பார்த்தாச்சு. இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு பவுலர் இம்பேக்ட் அனலைசிஸ்ன்றதை பார்த்துடலாம். பவுலர் இம்பேக்ட் அனலைசிஸில் பஞ்சாப் கிங்ஸ்க்கு நல்ல ஒரு இம்பேக்டாக இருக்க போகிற பிளேயர்ஸு அர்ஷதீப் சிங், லாக்கி ஃபெர்குசன். அது காரணம் கீழே போட்டிருக்க ஆவரேஜ் அண்ட் டிஸ்மிசல்ஸ் பேட்டில்ஸ் தான் வந்து இருக்குது. அதே மாதிரி யாரையா கொஞ்சம் ஸ்பீடாக லாக்கி ஃபெர்குசனோட பலமே அவருடைய ஸ்பீடு தான். ஸோ அதுவுமே மைனஸாக இருந்திருக்கு. நிறைய பாட்டா விக்கெட்ஸில் வந்து அடிச்சிருவாங்க. பட் ஸ்டில் கொஞ்சம் ஹெல்ப் இருந்தால் போதும். அவருடைய பேஸை போட்டு அவங்க வந்து அந்த டைம் பண்ணுறதுக்குள்ளேயே வந்து எட்ஜு வாங்க விடலாம். பால் வந்து இடிச்சிரும் பேட்டை. ஸோ அந்த மாதிரி ஒரு நிறையா நடக்கும். போன மேட்ச்மே நல்லா விக்கெட்ன்றது வாங்கினார். அர்ஷதீப் சிங்கு ஸ்விங்கு வந்து ஏர்லியராக கண்டிப்பாக இந்த வென்யூவில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதை வச்சு தான் அவர் வந்து விக்கெட் அதிகமாக எடுத்திருக்காருன்னு நினைக்கிறேன். ஸோ மிச்சல் ஸ்டார்க் அண்ட் குல்தீப் யாதவ் இந்த பக்கம் டெல்லிக்கு நல்லா இம்பாக்ட்ஃபுல்லாக இருப்பாங்க. ஸோ இந்த 4 பவுலர்ஸுமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மேட்ச் இவங்க தான் இம்பாக்ட்ஃபுல்லாக இருக்க போகிறாங்க. இந்த 2 டீம்ஸ்க்குமே மிச்சல் ஸ்டார்க்கும் குல்தீப் யாதவும் தான் அதிகபட்ச ஆவரேஜ்னு வச்சுருக்காங்க. ரிமைனிங் நம்ம நெக்ஸ்ட் செக்ஷன்ஸில் பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம ஹெட் டு ஹெட் பார்த்துலாம். ஹெட் டு ஹெட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இங்கே பஞ்சாப் கிங்ஸ் விஸ் டிசி இது வரைக்கும் 30 மேட்ச் வந்து ப்ளே பண்ணியிருக்காங்க. பஞ்சாப் கிங்ஸ் 16 மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க. டிசி 14 மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க. ஒரு 2 மேட்ச் எக்ஸசிவாக வின் பண்ணியிருக்காங்க பஞ்சாப் கிங்ஸு. ஸோ தரம்சாலாவில் பஞ்சாப் கிங்ஸ் வந்து 7 டைம் வின் பண்ணியிருக்காங்க. டோட்டல் 10 மேட்ச் நடந்திருக்கு இவங்க 2 பேத்துக்குள்ளேயே இங்கே. ஸோ 7 மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க. டிசி வந்து 3 மேட்ச் தான் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ அதான் வந்து இந்த ஹோம் அட்வான்டேஜ்ன்றது சொல்லிட்டு ஸோ பஞ்சாப் கிங்ஸ் தரம்சாலாவில் பயங்கரமான அவங்களுடைய ஸ்ட்ரென்த்தை காட்டியிருக்காங்க. ஹை ஸ்கோரிங் என்கவுண்டர்ஸ் வந்து 10 மேட்ச்லேயுமே வந்து போயிருக்கு. 200+ தான் வந்து அடிச்சிருக்காங்க. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு பார்க்குறப்போ ஆவரேஜ் ஃபஸ்ட் இன்னிங் ஸ்கோரு இந்த தரம்சாலா ஸ்டேடியமில் 192 இவங்களுக்குள்ள நடந்த மேட்சஸில். ஸோ நல்ல ஒரு டைட்டான ஒரு கான்டெக்ஸ்டாக தான் வந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ மேட்சஸ் வான் பை 5 runs ஆர் லெஸ். ஸோ ரொம்ப வந்து ஒரு லாஸ்ட் வரைக்கும் போகக்கூடிய மேட்சஸாக தான் இருந்திருக்கு. த்ரில்லிங் மேட்சஸாக. இதில் என்ன போட்டிருக்கு அப்படின்னா இவங்க இந்த வென்யூவில் ப்ளே பண்ண நிறையா மேட்சஸில் 10 மேட்சஸில் குறிப்பிடத்தக்க எல்லா மேட்சஸுமே வந்து ஒரு 5 ரன் இல்லை அதுக்கு கீழேயுமே மேட்சை வந்து வின் பண்ணியிருக்காங்க இந்த 2 டீம்ஸுமே. அதில் டிசி 3 டைம் தான் வின் பண்ணியிருக்காங்க. பஞ்சாப் கிங்ஸ் 7 டைம் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ மென்டல் ஏஜ் வந்து நியூட்ரலாக தான் இருக்குது. பட் அந்த வின்னிங் ஏஜ்ன்றதே உங்களுக்கு பஞ்சாப் கிங்ஸ் தான் அதிகமாகன்றது இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா மேட்ச் அப் மேட்ரிக்ஸ்ன்றதை பார்த்துடலாம். ஸோ டிசி டாப் ஆர்டர் விசிஸ் பஞ்சாப் கிங்ஸ் எக்ஸ்பிரஸ் விங்கு. ஸோ அர்ஷதீப் சிங் தான் இதில் வந்து உங்களுக்கு வின்னராக இருப்பார். காரணம் உங்களுக்கு லைட் ஸ்விங் ஏதாவது டிவிஎஸ்ன்னு இருந்தால் 10 நிஷாங்காவை தூக்கலாம். அதேமாதிரி அடுத்து ஒன்று வரக்கூடிய நிதிஷ் ராணா அதுக்கப்புறம் சமீர் ரிஸ்வி இவங்களாம் வந்தாங்கன்னா ஈஸியாக வந்து எடுக்க முடியும். அதை வந்து 2 மேட்ச் காட்டினாங்க ஆர்சிபி. பெங்களூர்லேயும் சரி டெல்லிலேயும் சரி அது வந்து பெருசாக பவுலிங் பிச்சே கிடையாது. ஸோ அதுக்கப்புறம் செகண்ட் இன்னிங்ஸ் ஆடின டெல்லியில் ஆடின ஆர்சிபியும் பாட்டா விக்கெட் மாதிரி ஆடிட்டு இருந்தாங்க. பட் அந்த பவுலிங்கை போட்டு வந்து பயங்கரமாக ஹேசில்வுட்டும் உங்களுக்கு புவியும் வந்து எடுத்தாங்க. அதே வந்து பஞ்சாப் கிங்ஸ் ட்ரை பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம்.
ஸோ ஹர்ஷதீப் சிங் தான் இதில் வந்து அட்வான்டேஜ்ன்றது இருக்குது. இங்கே வந்துட்டு உங்களுக்கு பஞ்சாப் கிங்ஸு ஸ்ரேயாஸ் ஐயராக இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்துட்டு அதுக்கப்புறம் மிடில் வரக்கூடிய பிளேயர்ஸாக இருக்கட்டும், சூர்யான்சி கிட்ஸு, அதுக்கப்புறம் வந்து ஒரு மார்க்கஸ் ஸ்டுவைனிஸு, ஸோ இவங்களுக்குலாம் வந்து குல்தீப் யாதவ் ஒரு டஃப் கொடுப்பாரு. ஸோ அட்வான்டேஜ் வந்து இதில் குல்தீப்புக்கு தான் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, இம்பார்ட்டன்ட்லி நம்ம கீ பேட்டில்ஸ்ன்றதை பார்த்தலாம். யாருக்கு அதிகபட்சமாக அவுட் ஆகிருக்காங்கன்னா, பேட்டில் 1 ஸ்ரேயாஸ் ஐயரை குல்தீப் யாதவ் இது வரைக்கும் 4 டைம் டிஸ்மிஸ் பண்ணியிருக்காரு. இதில் அட்வான்டேஜ் குல்தீப் யாதவுக்கு தான் இருக்குது. ஸோ 4 டைம் அவுட் ஆகிருக்காரு, நோட் பண்ணிக்கோங்க ஸ்ரேயாஸ் ஐயர். பட் அவருடைய டிசிக்கு எகென்ஸ்டான ரன்கள் ஆவரேஜும் அதே மாதிரி வென்யூ ஆவரேஜ் அதிகமாக இருக்குது. மேபி அதிகமான ரன்கள் அடித்ததுக்கப்புறம் குல்தீப் யாதவ் தூக்கியிருக்கலாம் அது 4 டைமுமே. கேஎல் ராகுலுக்கும் ஹர்ஷதீப் சிங்க்கும் கேஎல் ராகுலுக்குமே பேட்டில் இருக்குது. ஸோ நிஷாங்காவுக்கு மட்டுமே ஒரு பாதிப்பு கிடையாது. ஹர்ஷதீப் சிங் ஏர்லியராக இந்த வென்யூவில் ஸ்விங் இருக்கிற மாதிரி போகிறது வந்து கேஎல் ராகுலுக்குமே பாதிப்புன்றது இருக்குது. கேஎல் ராகுலை 3 டைம் வந்து டிஸ்மிஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அட்வான்டேஜ் ஹர்ஷதீப் சிங் தான் இருக்குது. ஸோ இங்கே வந்து பிரப்சிமரன் சிங் vs அக்ஷர் பட்டேல். பிரப்சிமரன் சிங் அக்ஷர் பட்டேலுக்கு 3 டைம் வந்து அவுட் ஆகிருக்காரு. ஸோ இங்கே வந்து பவர் பிளேலையும் போடுவார் அக்ஷர் பட்டேல். ஸோ அக்ஷர் பட்டேல் தான் அட்வான்டேஜ்ன்றது இருக்குது. இவங்களுமே அந்த மேட்ச் அப்ஸ் எல்லாருமே பார்த்துட்டு தான் வருவாங்க. ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக பிரப்சிமரன் சிங்கை எடுக்கிறதுக்கு அக்ஷர் பட்டேலை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ பேட்டில் 4 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கிறிஸ்டியன் ஸ்டப்ஸ் யுஸ்வேந்திர செகல். ஸ்டப்ஸை 2 டைம் வந்து டிஸ்மிஸ் பண்ணியிருக்காரு. இதுலேயுமே அட்வான்டேஜ் செகலுக்குன்றது இருக்குது. நிதிஷ் ராணா 3 டைம் அவுட் ஆகிருக்காரு லாக்கி ஃபர்கூசனுக்கு. ஸோ இந்த 2 பவுலர்ஸுமே பயங்கர இம்பாக்டாக இருக்க போகிறாங்க. ஹர்ஷதீப் சிங்கும் லாக்கி ஃபர்கூசனும் நல்ல ஒரு பேட்டில்ன்ற வச்சுருக்காங்க. இங்கேயுமே லாக்கி ஃபர்கூசன் தான் வந்து அட்வான்டேஜ்ன்றது இருக்குது. லாஸ்ட்டாக நம்ம 6வது பேட்டில் ஆஸ்திரேலியன் பேட்டில். மார்க்கஸ் ஸ்டுவைனிஸ் vs மிச்சல் ஸ்டாருக்கு வந்து ஒரு 2 டைம் டிஸ்மிஸ் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த பேட்டில் டெத்தில் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இங்கே வந்து அட்வான்டேஜ் ஸ்டார்க்குக்கு வந்து இருக்குது. ஸோ இதுதான் வந்து நம்ம பார்க்கக்கூடிய ஒரு 6 சிறந்த பேட்டில்ஸ் இந்த மேட்ச்சுக்கு குறிப்பாக. ஸோ இதெல்லாம் பார்த்தாச்சு. இதை வந்து பார்த்து வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம ஒரு பெஸ்ட் 11 பிளேயர்ஸ் ஃபார் திஸ் மேட்ச்ன்றதை பார்த்துருவோம். கேஎல் ராகுல், ஸ்ரேயாஸ் ஐயர், அதுக்கப்புறம் பிரியன்ஸ் ஆர்யா, பிரப்சிமரன் சிங், கிறிஸ்டியன் ஸ்டப்ஸ், மார்க்கஸ் ஸ்டுவைனிஸ், அக்ஷர் பட்டேல், குல்தீப் யாதவ், ஹர்ஷதீப் சிங், மிச்சல் ஸ்டார்க், லாக்கி ஃபர்கூசன். ஸோ இந்த 4 பவுலர்ஸ் குறிப்பாக இந்த மேட்ச் வந்து நல்லா வந்து ஒரு இம்பாக்ட்ஃபுல்லாக இருப்பாங்க. நல்ல ஒரு ஸ்டாட்ஸு, அவங்களுக்கு நிறையா வந்து பேட்டில்ஸ் இருக்குது, மேட்ச் அப்ஸ் இருக்குது. அதை தான் வந்து பார்த்து கேப்டன்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ திரும்ப ஒரு மேட்ச் அப் இருக்குன்றப்ப அவங்க அவுட் ஆகிற வரைக்கும் ரொட்டேட் பண்ணுவாங்க இதே பவுலர்ஸை. ஸோ அப்படின்றப்ப நிறையா அவங்க ஒரு பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதையுமே பார்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, கேப்டன் வைசி கேஎல் ராகுல் கேப்டன், ஸ்ரேயாஸ் ஐயர் வைஸ் கேப்டன். டியூ டு ஒன்லி அதிகபட்சமான ஹெட் டு ஹெட் அண்ட் வென்யூ ஸ்டாட்ஸ் அதிகமாக இருக்குது இந்த வென்யூவில் இந்த மேட்ச்சு இந்த டீமுக்கு எகென்ஸ்டாக. அதனால கேப்டன் வைசி. ஆனால் 2 பேர்த்துக்குமே ஒரு குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் ஸ்ரேயாஸ் ஐயரை கேப்டனாக ட்ரை பண்ணுறதே பெட்டர்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா உங்களுக்கு கேஎல் ராகுலுக்கும் ஹர்ஷதீப் சிங்குமே ஒரு நல்ல பேட்டில்ன்றது 3 டைம் அவுட் ஆகிருக்காரு. அப்போ ஓப்பனிங்கில் வந்து டக்குன்னு அவுட் ஆகிட்டார், ஸ்விங் ஆகுது, கொஞ்சம் ஏர் வந்து கொஞ்சம் மாய்ஸ்டர் இருக்குது, ஏரில் வந்து கோல்டு இருக்குது அப்படின்றப்போ ஸ்விங் ஆகும். அப்போ அவுட் ஆகிட்டார்னா நமக்கு அதுக்கப்புறம் அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஆனால் குல்தீப் யாதவை பவர் பிளேயில் எடுத்துகிட்டு வர மாட்டாங்க. அவர் வந்து மிடில் தான் வருவார். சப்போஸ் வந்து இங்கே மிச்சல் ஸ்டார்க்கு அதே மாதிரி உங்களுக்கு லுங்கிங்கிடி வந்து ஏர்லியராக பிரியன்ஸ் ஆர்யாவையும் பிரப்சிமரன் சிங்கு, கூப்பர் கோனேலை தூக்கிட்டாங்க அப்படின்னா 2 விக்கெட் போனாலே போதும். 2 விக்கெட் போயிடுச்சுன்னா ஸ்ரேயாஸ் ஐயர் வந்துடுவார். அதுக்கப்புறம் அன்கல் வந்து ஆங்கர் ரோல் ப்ளே பண்ணி எடுத்துகிட்டு போயிடுவார். ஸோ அதுக்கப்புறம் மிடில் ஓவர்ஸில் ஒரு 10வது ஓவருக்கு மேலே தான் வந்துட்டு உங்களுக்கு குல்தீப் யாதவுக்கும் ஸ்ரேயாஸ் ஐயருக்குமே வந்து பேட்டில் நடக்கும். ஸோ இங்கே கேப்டன் ஒய்சியை வந்து ரொட்டேட் பண்ணி கூட ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, கேப்டன் ஒய்சி ஸ்ட்ராட்டஜி பார்த்துலாம். ஸோ டிசி வந்து சேஸ் பண்ணாங்கன்னா கேஎல் ராகுல் கேப்டன், குல்தீப் யாதவ் வைஸ் கேப்டன், ஸ்ரேயாஸ் ஐயர் இவங்க டீம் வந்து சேஸ் பண்ணாங்கன்னா ஸ்ரேயாஸ் ஐயர் கேப்டன், ஹர்ஷதீப் சிங் வைஸ் கேப்டன். ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் ஆல்டர்னேட்டிவாக ட்ரை பண்ணிக்கலாம். ஃபைனலாக நம்ம எந்த டீம் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு பார்க்குறப்போ 53% பஞ்சாப் கிங்ஸ் தான் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கான காரணங்கள் எல்லாமே அனலைஸ் ஒன் பை ஒன்னாக பார்த்துட்டு வந்தோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம வீடியோ லைக் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம டெலிகிராம் சேனலில் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்பிளேல லிங்க் கொடுத்துருக்கேன். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.